பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதியோர் நலம் என்னும் தலைப்பில் நாம் சிந்திக்க உள்ளோம். அன்பர்களே, நான் பெற்ற அனுபவங்களை, கல்வி மூலம் பெற்ற செய்திகளை, மேலும் எனது நண்பர்கள், உறவினர்கள் அவர்கள் பகிர்ந்த சில அனுபவங்களை உங்களோடு பகிர விழைகின்றேன். அன்பர்களே, கொஞ்சம் பேர் நினைக்கலாம், இவங்க பேசுறது நாங்க என்ன நினைச்சனோ அதே பேசிட்டு இருக்காங்களே, இவங்களும் என்ன ஒத்துமைப்பா இவங்களுக்கு நம்மளுக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் நினைக்கலாம். அடடா, இந்த ஞாபகம் மறதி என்னமா படுத்திடுச்சு, எல்லாம் மறந்து போச்சு, இப்போ இவங்க சொன்னோன்னே எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. சரி, தேங்க்யூமா, நான் இனிமேல இதெல்லாம் நம்ம பண்ணணும், மறந்து போனதெல்லாம் இப்போ பண்ணணும், இவங்க ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு தோணலாம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு என் மனசுல தான் எத்தனை நாளா எத்தனை கேள்வியை போட்டு 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 வச்சிருந்தேன். அத்தனை கேள்விக்கும் இன்னைக்கே பதில் சொல்லிட்டாங்களே இவங்க, எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு எத்தனை கேள்வி இருக்கு அப்படின்ட்டு, எனக்கே சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு தோணலாம். உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ நீங்க கமெண்ட்ல எழுதலாங்க. அன்பர்களே, நானும் உங்களில் ஒருத்தி தான். அன்பர்களே, நம் முன்னோர்கள் நம் மனித வாழ்க்கையை 4 பகுதிகளாக பிரித்துள்ளார்கள். அவை முறையே பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்ட்டு. அது எப்படி அவங்க பண்ணிருக்காங்கன்னா, பிரம்மச்சரியம்னா ஒரு 20 to 25 வருஷம்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கிருஹஸ்தம் 25 வயசுல இருந்து 50-55 வயசு வரலாம். அதுக்கடுத்து வானப்பிரஸ்தம் இந்த 55ல இருந்து இல்லைன்னா 60ல இருந்து கூட ஆரம்பிச்சு 70-75 வரலாம். அதுக்கப்புறம் சந்நியாசம், அது நெவர் எண்டிங், அதுக்கு இவ்வளவு ஏஜ்னு கொடுக்கல. அன்பர்களே, இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது பிறந்ததுல இருந்து நம்ம பெற்றோர் மூலமாக பெற்ற அறிவு, ஒழுக்கம், அதெல்லாம். அதுக்கப்புறம் கல்வி சேர்றச்ச ஆசிரியர், அந்த குரு நமக்கு கொடுக்கக்கூடிய கல்வி, அறிவு, ஒழுக்கம். அதன் பிறகு கல்லூரி படிப்பு. இப்போ எல்லா கல்லூரியுமே தொழிற்கல்வியை சார்ந்துதான் இருக்கிறது. அதனால எந்த படிப்பு படிச்சாலுமே வேலை உறுதி. ஸோ அங்கேயும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போறது, இல்லைன்னா பெண்கள்னா யாரா இருந்தாலும் படிக்கிறது, அதுதான் பிரம்மச்சரியம், ஒழுக்க வாழ்க்கை வாழ்கிறது. இது 20-25 வயசு வரலாம் இருக்கும். அடுத்து 25 வருஷத்துல இருந்து கிருஹஸ்தம். கிருஹஸ்தம்னா என்னன்னா, ஆண் பெண் திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துவது, குழந்தைகள் பெறுவது, அந்த குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறது. ஆண் பொருள் ஈட்டுதல், அந்த குடும்பத்தை நல்லா நடத்துறதுக்கு பொருள் வேணும் இல்லையா, அதை நல்லா சம்பாதிச்சு வீட்டையும் நல்லா பார்த்துட்டு, பெண்கள் வீட்டை பார்த்துக்கிறது, மனைவி கணவன் வேலைக்கு போய் வீட்டுக்கு வேண்டிய எல்லாம் உதவி செய்வது, அந்த குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்த்து மேலும் அவர்களுக்கு வேலை, மேலும் திருமணம், இதெல்லாம் செய்து வைக்கிறது. இந்த கடமைகள் எல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்லலாம். இது 50-55 வரலாம் இதுக்கு டைம் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வருவதுதான் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம்னா ஒரு ஹெர்மிட்டேஜ்ல போய் இருக்கிறது, சும்மா ஒரு குடிசை போட்டு எங்கேயோ இருக்கிறது, இல்லைன்னா காட்டுல போய் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதாவது நம்ம எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சாச்சு. நமக்கு உண்டான கடமை, நம்ம குழந்தைகளை காப்பாத்துறது, வீட்டுல பெரியவர் இருந்தா அவங்களை காப்பாத்துறது, எல்லாருக்கும் நல்லது என்ன செய்யணுமோ கடமைகளை முடிக்கிறது, பொருள் ஈட்டுதல் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தல் எல்லாம். இப்ப நமக்கு ஓய்வு தேவை. நம்ம உடலை பத்தி, நம்ம மனசை பத்தி சிந்திக்க கூடிய நேரம் தான் இந்த வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது. இந்த கடமைகள் எல்லாம் நம்மளுடைய அடுத்த இளைய தலைமுறைக்கு கொடுத்துட்டு நம்ம ஒதுங்க வேண்டிய நேரம். அவர்கள் ஏதாவது கேட்டால் ஒழிய நாம எந்த அறிவுரையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலுமே அவங்களுக்கு அதனால அவங்க வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகாம, அவங்க மனசு புண்படாம சொல்றதுக்கு நம்ம கத்துக்கணும். இந்த வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது என்னன்னா, நான் யார், நம்ம யாரு, நான் யாரு, இந்த நான் தான் பாரதி அப்படின்னு சொல்றதா, நான் இங்க இருக்கேன்னு சொல்றது இல்ல. நிஜம் நான் யார் அப்படின்னு ஆன்மாவை பற்றி சிந்தனைகள், அதை செய்யக்கூடிய நேரம் இது, காலம் இது. நம்ம உடம்புக்கு, மனசுக்கு எது நல்லது கொடுக்குமோ அதை செய்ய வேண்டிய காலம் இந்த வானப்பிரஸ்தம். இத நிஷ்காமிய கர்ம வாழ்க்கைன்னு கூட சொல்லுவாங்க. டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். அதாவது புளியம்பழம் தெரியும் இல்லையா, தட் இஸ் புளியங்காய் இருக்கு, புளியம்பழம் இருக்கு. புளியங்காவை நம்ம கையில எடுத்தோம்னா அது அந்த ஓட்டையும் அந்த உள்ள இருக்கிற சதையும் பிரிக்கவே முடியாதுங்க. அதே புளியம்பழம் எடுத்துக்கோங்க, தட் இஸ் காய் பழமா மாறினதுக்கு அப்புறம் பாருங்களேன், அப்படியே இந்த கையில அந்த பழத்தை எடுத்தா கல கல கலன்னு இருக்கும். ஏன்னா டிட்டாச் ஆயிடும், டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். அது பழமானது அந்த ஓட்டில் இருந்தும் தன்னை பிரித்துக் கொள்கிறது. அது மாதிரி வாழ்க்கை தான் இந்த வானப்பிரஸ்த வாழ்க்கை. நம்மள பிரிச்சுட்டோம், நம்ம வேறு, நம்ம குழந்தைகள் வேறுங்கிறது இல்ல. ஆனா அவங்கள வாழ விடு, அவங்க வாழட்டும், நம்ம வாழ்க்கையை நம்மள நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வருவதுதான் சந்நியாசம். ஒரு 70-75 வயசுல இருந்து எடுத்துக்கோங்களேன், எந்த நெவர் எண்டிங், 75, 80, 90, 100, 120, 150 போயிட்டே இருக்கும். சரி, அடுத்து சந்நியாசம்னா என்ன? காவி வேஷ்டி கட்டிண்டு ஜடாமடி இல்லைன்னா தாடி எல்லாம் வச்சுட்டு இருக்கதா சந்நியாசம். இறையுணர்வோடு கூடிய வாழ்க்கை தான் சந்நியாசம்.
சந்நியாசம்? எப்பவும் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டிய காலகட்டம். எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தாயுமானவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதுதான் நம்மளுக்கும். நாம நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை, இறை சிந்தனை. அதுதான் இந்த சந்நியாசத்தோட நோக்கம். அண்ட் சோ இந்த பொருளீட்டல், சிற்றின்பம் அதெல்லாம் வானப்பிரசத்திலேயே நம்ம மறந்து போயிடுறோம். அதெல்லாம் முடிஞ்சு போயிடுது கிரகசத்தோட. அப்ப நம்ம உடம்பையே நல்லா வச்சுக்கணும். ஏன்னா ஏஜ் ஆக உடம்பு கொஞ்சம் தளரும் இல்லையா? அப்ப நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு மனசையும் நல்லா வச்சுட்டு கூடயே எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனை, இறை சிந்தனை இது செய்தாவே இதுதான் சந்நியாசம்ங்கிறது. அன்பர்களே, நம்ம வீடு வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா அழகாக விளக்கு போடுறோம், சுத்தி விளக்கு போடுறோம். நம்ம காம்பவுண்ட் சுத்தி கூட அங்கங்க லைட் போட்டு வைக்கிறோம். வீட்டுக்குள்ளே அழகா கொத்து பல்பு எல்லாம் கூட போட்டு வைக்கிறோம். எதுக்கு? வெளிச்சம் பிளஸ் அழகு. வீடே அழகா இருக்கு. இதெல்லாம் பார்த்தாவே யாரும் வந்தா கூட சொல்றாங்க, என்ன அழகா இருக்குப்பா, என்ன லைட்டுப்பா, என்ன பிரைட்டா இருக்கு அப்படின்ட்டு. ரைட், சரிங்க. நம்ம வீடை சுத்தி வெளிச்சம் இருக்கு, நம்மளுக்கு வெளியில எல்லாம் வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம் நம்மளுக்குள்ள வருமா? யோசிங்க. அப்ப நம்மளுக்குள்ள வெளிச்சம் வேணும். எதுக்காக வெளிச்சம் வேணும்? நம்மளுக்குள்ள ஆன்மா அப்படியே அழுக்கு படைஞ்சிருக்கு, இருட்டா இருக்கு, இருட்டுக்குள்ள இருக்கு. அது என்ன இருட்டு? ஆணவம், கண்மை, மாயை என்ன சொல்லக்கூடிய இருட்டு. அப்ப அதை கிளீன் பண்ணணும். எதை வச்சு கிளீன் பண்ண முடியும்? விளக்கு போட்டா கிளீன் ஆகுமா? இல்லைன்னா ஏதாவது சோப்பு போட்டா சுத்தமாகுமா? என்ன பண்ணணும்? அன்பர்களே, நம்ம இதை பற்றி தான் வரும் எபிசோட்ல நம்ம சிந்திக்க போகிறோம். அன்பர்களே, என்றுமே புன்னகையோடு இருங்கள். புன்னகை நம்மையும் ஆளும், உலகத்தையும் ஆளும். அன்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.